வணக்கம். ரகசியம் யூடியூப் சேனல் பல வித்தியாசமான படைப்புகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறது. சின்ன தம்பி யாருப்பா இவன்? இன்று தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த சுட்டி பையன். கோவை மாவட்டம் வரப்பாளையம் பெரிய தடாகம் பகுதிகளில் கடந்த 6 மாதமாக 2 காட்டு யானைகள் சுற்றித் திரிந்தது. இவற்றிற்கு விநாயகன் சின்ன தம்பி என பெயரிடப்பட்டது. இந்த யானைகள் விவசாய நிலத்தை சேதப்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பெயரில் விநாயகனுக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு கும்கி யானையின் உதவியுடன் வாகனத்தில் ஏற்றி நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. சின்ன தம்பி தப்பிவிட்டது. கேரளாவில் இருந்து வரும் காட்டு யானைகளை தடுத்து நிறுத்தியுள்ளது விநாயகனும் சின்ன தம்பியும். கடந்த 25ஆம் தேதி மருத்துவர் மனோகரனின் குழுவினரால் மயக்க ஊசி செலுத்தி சின்ன தம்பியை லாரியில் ஏற்ற முயன்ற போது அதன் தந்தங்கள் உடைந்தன. அதற்கு மருத்துவர்களால் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. பின் கோவை டாப் ஸ்லிப் பகுதியில் விடப்பட்டது. சின்ன தம்பியின் நடமாட்டத்தை கண்காணிக்க ரேடியோ காலர் கருவியை வனத்துறையினர் சின்ன தம்பிக்கு பொருத்தியுள்ளனர். பின் சின்ன தம்பி பொள்ளாச்சி வந்து அங்கிருந்து அங்கலக்குறிச்சி வனப்பகுதிக்குள் நுழைந்து உடுமலை நோக்கி 100 கிலோமீட்டர் தூரம் சென்று தற்போது அமராவதி வனப்பகுதிக்குள் சுற்றித் திரிகின்றது. ரேடியோ காலர் உதவியுடன் வனத்துறையினர் சின்ன தம்பியின் நடவடிக்கையை கண்காணித்து வருகின்றனர். இதற்கிடையில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சின்ன தம்பியின் வருகை பற்றியும் அது சார்பான பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு ஊடகத்தினரால் கேட்கப்பட்ட போது மிக நேர்த்தியான பதில்களை தந்துள்ளார். பொதுவாக யானைகள் அதீத நினைவாற்றல்களை கொண்டவைகள் என்பதால் டாப் ஸ்லிப்பில் இருந்து 100 கிலோமீட்டருக்கும் அப்பால் தனது உறவினரை தேடி வந்துள்ளதாகவும் காட்டு யானைகளுக்கே உரிய குணாதிசயங்கள் சின்ன தம்பியினிடத்தில் காணப்படாததால் கும்கியாக மாற்ற எண்ணியதாகவும் தற்போது மக்களிடமிருந்து எதிர்ப்பலைகள் கிளம்பியதால் பரிசீலனையில் இருப்பதாகவும் யானைகளின் வழித்தடங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்துள்ளதால் அவர்களிடமிருந்து மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் யானைகள் நாட்டுக்குள் புகாவண்ணம் அகழிகள் ஆழப்படுத்தப்படுவதாகவும் சின்ன தம்பிக்கு எந்தவித தொந்தரவும் தராமல் அதன் போக்கிலேயே வனத்திற்குள் அனுப்புவதற்காக கும்கிகள் மாரியப்பனும் கலீமும் வரவழைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். சின்ன தம்பி கும்கிகளுடன் மிகவும் நட்பாக பழகி வருகின்றது. பொதுமக்களுக்கோ உடைமைகளுக்கோ எந்தவிதமான சேதாரங்களையும் ஏற்படுத்தாத சின்ன தம்பி வனத்துறையினரை திக்குமுக்காட வைத்து வருகின்றான். சில்லுவண்டு சிக்கும், சின்ன தம்பி சிக்காதில்ல. ஆயினும் ரேடியோ காலரின் உதவியுடன் தொடர்ந்து போராடி வருகின்றனர் வனத்துறையினர். சின்ன தம்பியின் சேட்டையால் யானைகளின் வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து விடுபடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல? உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது.